டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 30. செக்யூரிட்டி வார்டன் கிளாட் கிரேயோட் மோனோலிசா ஓவியத்திற்கு முன்னால் தான் பிடித்து வைத்திருந்த கைதியை மிகுந்த மூர்க்கத்தோடு கோபம் கொப்பளிக்க பார்த்து கொண்டிருந்தார். இந்த வேசி மகன்தான் ஜாக்வஸ் ஜூனியரை கொன்றிருக்கிறான். கிராடியோவிற்கு, அவருடைய பாதுகாப்பு குழுவுக்கு சோனியர் மிகவும் நேசிக்கப்பட்ட தந்தையை போன்றவர். ராபர்ட் லெங்டனின் முதுகில் ஒரு துப்பாக்கி தோட்டாவை பதிக்க வேண்டும் என்பதை தவிர கிராவுட் வேறு எதையும் செய்ய விரும்பவில்லை. ஒரு மூத்த காவல் அதிகாரியாக தோட்டா நிரப்பப்பட்ட துப்பாக்கியை வைத்திருக்கும் அதிகாரம் பெற்ற ஒரு சில அதிகாரிகளுள் அவரும் ஒருவர். இருந்தாலும் பெக்கேவும் பிரெஞ்சு சிறைத்துறை அமைப்பும் சேரும் தரப்போகும் தண்டனையோடு ஒப்பிட்டால் லெங்டனை இப்போதே கொன்று விடுவது கருணைமிக்க தண்டனையாகவே முடிந்து போகும். தன்னுடைய பெல்ட்டில் இருந்த வாக்கி டாக்கியை எடுத்து அவர் உதவிக்காக ரேடியோவில் தொடர்பு கொள்ள முயற்சித்தார். அது வெறுமையாக இருந்தது. அந்த அறையில் இருக்கும் கூடுதல் பாதுகாப்பு அமைப்பு அந்த காவல்களின் தகவல் தொடர்பில் எப்பொழுதுமே இடையூறு செய்யக்கூடியதாக இருந்தது. நான் கதவு வழிக்கு செல்ல வேண்டும். லெங்டன் மீது துப்பாக்கியால் குறிவைத்தபடியே கிராவட் மெதுவாக வழியை நோக்கி பின்வாங்கினார். மூன்றாவது அடியில் தன்னை நிற்க செய்யக்கூடிய ஏதோ ஒன்று குறுக்கிடுவதை அவர் உணர்ந்து கொண்டார். என்ன எழவு இது! ஓர் இனம் புரியாத காணல் ஒன்று அறையின் மையப்பகுதியிலிருந்து அருகாமையில் வருவதைப் போல் இருந்தது. ஒரு நிழல் வடிவம். அந்த அறையில் வேறு யாராவது இருக்கிறார்களா? ஒரு பெண் இருளில் நகர்ந்து கொண்டிருந்தாள். இடது பக்க சுவரை நோக்கி நேராக நடந்து வந்தாள். அவளுக்கு முன்னால் ஊதா நிற ஒளி ஒன்று முன்னும் பின்னுமாக அலைந்து ஆடியபடி அந்த தளம் முழுவதும் எதிரொலித்தது. அந்த வண்ண நிற பிளாஷ் லைட்டை வைத்துக்கொண்டு அவள் எதையோ தேடுவதைப் போல் இருந்தது. யாரது என்றார் கிராவன். கடந்த 30 நொடிகளில் தன்னுடைய அட்ரினல் இரண்டாவது முறையாக அதிகரிப்பதை உணர்ந்தான். சற்றென்று தான் எங்கோ துப்பாக்கியால் குறிவைப்பதென்றோ அல்லது எந்த பக்கம் செல்வதென்றோ அவருக்கு தெரியவில்லை. பிடிஎஸ் என்று அமைதியாக கூறிய அந்த பெண் கையில் இந்த பிளாஷ் லைட்டால் தரையை ஆராய்ந்தபடியே வந்தாள். காவல்துறை அறிவியல் தொழில்நுட்ப பிரிவு கிராவிட்டிற்கு இப்போது வியத்தது. எல்லா ஏஜென்ட்டுகளுமே போய்விட்டார்கள் என்றுதானே நினைத்தேன். அந்த ஊதா நிற விளக்கு ஒரு புற ஊதா கதிர் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். பிடிஎஸ் ஆட்களிடம் எப்பொழுதும் இருப்பது. ஆனால் டிசிஜிபே இங்கே ஏன் ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறது என்று மட்டும் அவருக்கு புரியவில்லை. உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாமா என்று கத்திய கிராவிட்டிற்கு ஏதோ சரியில்லாததைப் போல் இருந்தது. பதில் அமைதி என்ற அவளுடைய பதில் அமைதியான பிரெஞ்சில் தெரிந்தது. சோஃபியா நெவ்யூ. எங்கோ தொலைதூரமான ஒரு இடத்தில் கிராவுட்டின் மனம் சற்று வெறுமையானதைப் போல் இருந்தது. அந்த பெயர் புரிந்தது. சோஃபியா நெவ்யூ, அது சோனியரின் பேத்தியுடைய பெயராயிற்றே. அவள் சின்ன பெண்ணாக இருந்தபோது இங்கே வந்திருக்கிறாள். இது அவளாக இருக்க முடியாது. அது சோஃபியா நெவ்யூவாக இருந்தாலும் கூட அவளை நம்புவதற்கு சரியான காரணமில்லை. சோனியருக்கும் அவருடைய பேத்திக்கும் இடையில் மன வருத்தங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டதை கிராவுட்டும் கேள்விப்பட்டிருக்கிறாள். உங்களுக்கு என்னை தெரியும் என்றாள் அவள். ராபர்ட் லெங்டனை என்னுடைய தாத்தாவை கொல்லவில்லை. நான் சொல்வதை நம்புங்கள். வார்டன் கிராவுட் அதை நம்ப தயாராக இல்லை. எனக்கு உதவி வேண்டும். தன்னுடைய வாக்கி டாக்கியில் அவர் மீண்டும் முயற்சி செய்தார். ஆனால் அது வெறுமையாகவே இருந்தது. வாயிற்பகுதிக்கு செல்ல 20 அடியிலே இருந்தன. கிராவுட் மெதுவாக பின்னோக்கி சென்றார். கீழே கிடந்தவரின் மீது குறிவைத்தபடியே இருந்தார். கிராவுட் ஒரு அங்குலம்தான் பின்வாங்கியிருப்பார். அப்பொழுது அந்த அறையில் நின்றிருந்த பெண் தன்னுடைய புற ஊதா பிளாஷ் லைட்டை உயர்த்தி மோனலிசா ஓவியத்திற்கு நேர் எதிரில் அமைந்திருந்த பெரிய ஓவியத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். கிராவுட் பெரும் மூச்சு விட்டார். அது எந்த ஓவியம் என்று அவருக்கு தெரிந்தது. அவள் என்னதான் செய்கிறாள்? அந்த அறையில் சோஃபியா நெவ்யூ தன்னுடைய நெற்றியில் வியர்வை பூத்திருப்பதை உணர்ந்தாள். லெங்டன் இன்னமும் தரையிலேயே கிடந்தார். சற்று பொறு ராபர்ட், ஏறக்குறைய வந்தாகிவிட்டது.
தங்கள் இருவரில் யாரையும் அந்த வார்டன் கொல்லப்போவதில்லை என்பதை தெரிந்து கொண்ட சோஃபியா தன்னுடைய கவனத்தை திசை திருப்பி எல்லா இடத்தையும் ஆராய குறிப்பிட்ட ஓர் இடத்தில் தன் கவனத்தை செலுத்தினாள். அது மற்றொரு டாவின்சி ஓவியம். ஆனால் அந்த புற ஊதா கதிரில் வழக்கத்திற்கு மாறாக எதுவும் தெரியவில்லை. தரையில், சுவர்களில் அல்லது அந்த கேன்வாஸில் கூட எதுவும் தெரியவில்லை. இங்கு ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். தன்னுடைய தாத்தாவின் நோக்கங்களை சரியான முறையில் வெளிக்கொண்டு வந்துவிட்டதாக சோஃபியா உறுதியாக உணர்ந்தாள். அவர் எதை உத்தேசித்திருப்பார்? அவள் ஆராய்ந்து கொண்டிருந்த அந்த ஓவியம் 5 அடி உயரம் இருந்தது. குழந்தை இயேசுவுடன் இருக்கும் கன்னி மேரியை டாவின்சி வரைந்திருந்த விதம் வினோதமாக இருந்தது. அருகில் ஞானஸ்தானம் செய்து வைக்கும் ஜான் மற்றும் ஆபத்தான முறையில் செதுக்கப்பட்டிருந்த பாறையில் அமர்ந்திருக்கும் யூரில் தேவதை. சோஃபியாவுக்கு சிறுவயதாக இருக்கும்போது அவளுடைய தாத்தா அவளை இந்த 2வது ஓவியத்திற்கு அழைத்து வந்து காட்டாமல் மோனாலிசா ஓவியத்தை வருகை புரியும் பயணம் முழுமையடையாது. தாத்தா, நான் இங்கேதான் இருக்கிறேன், ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை. அவளுக்கு பின்னால் இருந்து வார்டன் உதவி கேட்பதற்காக மீண்டும் ரேடியோவில் முயற்சி செய்வதை சோஃபியாவால் கேட்க முடிந்தது. யோசி மோனாலிசா ஓவியத்தின் பாதுகாப்பு கண்ணாடியில் கிறுக்கலான தோணியில் ஏதாவது எழுதப்பட்டிருக்கும் என்று அவள் கற்பனை செய்தாள். அவளுக்கு முன்னால் இருந்த ஓவியத்தின் செய்தி எழுதும் அளவுக்கு எந்த பாதுகாப்பு கண்ணாடியும் இல்லை. அந்த ஓவியத்திலே எழுதி அந்த மாஸ்டர் பீஸ் ஓவியத்தை தன்னுடைய தாத்தா சிதைத்துவிட மாட்டார் என்றும் சோஃபியாவுக்கு தெரியும். அவள் சற்று நேரம் நிதானித்தாள். குறைந்தபட்சம் அது முன்பக்கத்திலாவது இருக்காது. அவள் மேல் நோக்கி பார்த்தாள். அந்த கேன்வாஸ் தொங்கிக் கொண்டிருந்த கயிறுகள் கூரையை பிடித்தபடி இருந்தன. அதுதானோ? செதுக்கப்பட்ட மரச்சட்டகத்தின் இடது பக்கம் பிடித்து தன் பக்கமாக இழுத்தாள். அந்த ஓவியம் பெரியதாக இருந்ததுடன் அதை அவள் சுவரிலிருந்து முன்னால் இழுத்த போது பின்பகுதி நெகிழ்வாக இருந்தது. தன் தலையையும் தோள்களையும் ஓவியத்தின் பின்னே நகர்த்தி தன் கையிலிருந்த பிளாஷ் லைட்டால் அதை ஆராய்ந்தாள். தன்னுடைய உள்ளுணர்வு தவறானது என்பதை உணர அவளுக்கு 2 நொடிகளே ஆனது. ஓவியத்தின் பின்பக்கம் வெளுத்தும் வெறுமையாகவும் இருந்தது. இங்கே ஊதா நிற எழுத்துக்கள் எதுவும் இல்லை. உதிர்த்து விழும் பழைய கேன்வாஸ் மட்டுமே இருந்தது. அத்துடன் மரத்தால் ஆன பாதுகாப்பு சட்டத்தின் முனையில் ஒரு பளபளப்பான உலோகம் ஒன்று பொருத்தப்பட்டிருப்பதை சோஃபியாவின் கண்கள் ஆராய்ந்தன. அந்த பொருள் சிறியது. கேன்வாஸும் சட்டகமும் சந்திக்கும் இடத்தில் பொருத்தப்பட்டிருந்தது. அதில் ஒரு தங்கச் சங்கிலி ஊசலாடி கொண்டிருந்தது. உற்று பார்க்கையில் அது மிக நன்றாக தெரிந்த ஒரு தங்கச் சாவி என்பதை நினைத்து சோஃபியாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அகலமான செதுக்கப்பட்ட தலைப்பகுதியில் சிலுவையும் செங்கோலும் செதுக்கப்பட்டிருப்பதை கண்ட அவள் தான் 9 வயதில் இருந்து அதை பார்த்ததை உணர்ந்தாள். அதில் PS என்று பொறிக்கப்பட்டிருந்தது. சற்றென்று தன் தாத்தாவின் ஆவி தன் காதில் கிசுகிசுப்பதைப் போல் உணர்ந்தாள். நேரம் வரும்போது இந்த சாவி உனக்கு சொந்தமாகும். தன் மரணத்தின் போது கூட தன் தாத்தா அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார் என்பதை உணர்ந்தபோது அவள் தொண்டையை அடைப்பது போல் இருந்தது. இந்த சாவி ஒரு பெட்டியை திறக்கும். அது நான் நிறைய ரகசியங்களை வைத்திருக்கும் பெட்டி என்று அவர் குரல். இன்றைய இரவின் வார்த்தை விளையாட்டின் நோக்கம் முழுவதுமே இந்த சாவிதான் என்று சோஃபியா உணர்ந்து கொண்டாள். அவளுடைய தாத்தா கொல்லப்பட்ட போது அதை வைத்திருந்திருக்கார். அதை காவல்துறைக்கு நழுவவிட அவர் விரும்பவில்லை. அதனால் இந்த ஓவியத்தின் பின்னே இதை மறைத்து வைத்து விட்டார். பின்னர் சோஃபியாவால் மட்டும் கண்டுபிடிக்க முடிகின்ற ஒரு புதையல் வேட்டையை திட்டமிட்டிருக்கிறார். பாதுகாப்பு வீரர்கள். அந்த காவலர் கத்தினார். அந்த ஓவியத்தின் பின்னேல் இருந்த சாவியை எடுத்துக்கொண்ட சோஃபியா அந்த புற ஊதா கதிர் பிளாஷ் லைட்டுடன் சேர்த்து அதையும் தன் பையின் அடியில் வைத்து கொண்டாள்.
கேன்வாஸிற்கு பின்னிருந்து எட்டி பார்த்த அவளுக்கு அந்த காவலர் வாக்கி டாக்கியில் யாரையாவது தொடர்பு கொண்டு விட அவசரமாக முயற்சித்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் நுழைவாயிலை நோக்கி பின்வாங்கியிருந்தார். ஆனாலும் துப்பாக்கியால் லெங்டனை உறுதியாக குறிவைத்தபடியே இருந்தார். பாதுகாப்பு வீரர்கள்! மீண்டும் அவர் தன்னுடைய ரேடியோவில் கத்தினார். சத்தமில்லை. அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட சோஃபியா, இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மோனோலிசா ஓவியத்தை பார்த்துவிட்டு தங்கள் வீட்டில் உள்ளவர்களை அழைத்து அதை பற்றி விவரிக்க முயற்சி செய்து வெறுப்படைவதை நினைத்து பார்த்தாள். அங்கிருந்து சுவரில் இருக்கும் கூடுதல் கண்காணிப்பு வயரிங்கானது அந்த மண்டபத்தை விட்டு வெளியே சென்றால் தவிர உங்களுக்கு சிக்னல் தராது. காவல் அதிகாரி அந்த வெளியேறும் இடத்திற்கு சற்றென்று பின்வாங்கினார். தான் உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்பதை சோஃபியா உணர்ந்து கொண்டார். அந்த பெரிய ஓவியத்தையே உற்று பார்த்த சோஃபியா, லியோனார்டோ டாவின்சி இன்றிரவு 2வது முறையாக உதவியிருப்பதாக உணர்ந்து கொண்டார். ஒரு சில மீட்டர்களில் கிரைவுட் துப்பாக்கியை சமநிலையில் வைத்துக் கொள்ளுமாறு தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். நிறுத்து, இல்லையென்றால் இதை அழித்து விடுவேன் என்ற அந்த பெண்ணின் குரல் அறை முழுவதும் எதிரொலித்தது. கிராவுட் அதை கவனித்து தன்னுடைய பாதையில் கவனமாக காலடி எடுத்து வைத்தார். வேண்டாம் மேடம், வேண்டாம். செந்நிற புகை மூட்டத்தின் ஊடாக அந்த பெண் அந்த பெரிய ஓவியத்தை கயிறுகளில் இருந்து கழட்டி தனக்கு முன்னால் தரையில் வைப்பதை அவரால் பார்க்க முடிந்தது. 5 அடி உயரம் இருந்த அந்த கேன்வாஸ் ஏறக்குறைய அவளை முழுவதுமாகவே மறைத்திருந்தது. அந்த ஓவியத்தின் கயிறுகளில் அவசரகால அலாரம் ஏன் பொருத்தப்படவில்லை என்று கிராவர்ட்டுக்கு புரியவில்லை. ஆனால் இன்றிரவு அதை சரி செய்ய வேண்டும். அவள் என்ன செய்கிறாள்? அதை பார்த்தபோது அவருடைய இரத்தமை உறைந்துவிடும் போல் இருந்தது. அந்த கேன்வாஸ் நடுப்பகுதியில் உப்பலாக இருந்தது. கன்னிமேரி, குழந்தை இயேசு மற்றும் ஞானஸ்தானம் அளிக்கும் ஜானின் படங்கள் உருமாற தொடங்கின. வேண்டாம், வேண்டாம் என்று கத்தினார் கிராவர்ட். அவர் உரைநிலையில் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே மதிக்க முடியாத டாவின்சி இழுக்கப்பட்டு கொண்டிருந்தார். அந்த பெண் கேன்வாஸின் நடுப்பகுதியை அதன் பின்னால் இருந்து தன்னுடைய முட்டியால் தள்ளி கொண்டிருந்தாள். வேண்டாம், வேண்டாம். கிராவுட் விரைந்து சென்று அவளை பார்த்து துப்பாக்கியால் குறிவைத்தார். ஆனால் வெற்று மிரட்டல்தான் என்பதை உணர்ந்து கொண்டார். அந்த கேன்வாஸ் வெறும் துணிதான். ஆனால் முற்றிலும் விலை மதிப்பு வாய்ந்த $6 மில்லியன் மதிப்புள்ள ஓர் உடல் கவசம் அது. டாவின்சியை நோக்கி, என்னால் சுட முடியாது. உங்களுடைய ரேடியோவையும் துப்பாக்கியும் கீழே வைங்கள் என்றாள் அந்த பெண் அமைதியான பிரெஞ்சில். இல்லாவிட்டால் இந்த ஓவியத்தை என் முட்டியால் கிழித்து விடுவேன். இதை நினைத்து என் தாத்தா எப்படி உணர்வார் என்று எனக்கும் தெரியும். கிராவுட்டுக்கு மயக்கமே வருவது போல் இருந்தது. வேண்டாம், வேண்டாம், அது மடோனா பாறை என்று அவர் தன்னுடைய துப்பாக்கியையும் ரேடியோவையும் கீழே வைத்துவிட்டு தன் கைகளை தலைக்கு மேல் தூக்கினார். நன்றி என்றாள் அந்த பெண். இப்போது நான் சொல்வதைப் போல் செய்யுங்கள், எல்லாம் சரியாகிவிடும். சில கணங்கள் கழித்து லெங்டனின் நாடி துடிப்பு அப்போதும் படபடுத்து கொண்டிருந்தது. தரையோடு ஒட்டியிருந்த அவசர கால படிக்கட்டில் சோஃபியாவுக்கு பின்னால் சென்று நின்று கொண்டார். அந்த துணுக்குற்ற லுவார் காவலாளி தரையில் படுக்கும் வரை அவர்களில் யாரும் ஒரு வார்த்தையும் பேசிக்கொள்ளவில்லை. அந்த காவல் அதிகாரியின் பிஸ்டலை லெங்டன் தன் கையில் கெட்டியாக பிடித்து கொண்டார். அதை தன்னிடமிருந்து விடுவித்துவிட அவரால் காத்திருக்க முடியாது. அது மிக கவனமாக இருந்தது என்பதுடன் ஆபத்தான அந்நிய பொருள் அது. ஒரே நேரத்தில் அவர்கள் இருவரும் படிக்கட்டுகளில் ஏறினார். தான் ஏறக்குறைய வீணடித்துவிட்ட அந்த ஓவியத்தின் மதிப்பு குறித்து சோஃபியாவுக்கு ஏதாவது தெரியுமா என்று லெங்டன் ஆச்சரியப்பட்டார். கலை மீதான அவளுக்கு தேர்வு இன்றிரவு நடந்த சாகசத்துடன் வினோத தொடர்பு கொண்டிருப்பதை தோன்றியது. மோனலிசா ஓவியத்தை போன்றே அவள் பிடித்து வைத்திருந்த டாவின்சி ஓவியமும் மறைக்கப்பட்ட பேகன் குறியீட்டியல் குறித்து விஷயத்திற்கான ஓவிய வரலாற்றாசிரியர்களை விட மிக பிரசித்தமாக இருக்கும் ஒன்று. நீ ஒரு மிக மதிப்பு வாய்ந்த பிணை கைதியைத்தான் தேர்வு செய்திருக்கிறாய் என்றார் லெங்டன் ஓடிக்கொண்டே. மடோனா பாறை என்றாள் அவள். ஆனால் அதை நான் தேர்வு செய்யவில்லை, என்னுடைய தாத்தா தான் தேர்வு செய்தார்.
அந்த ஓவியத்தின் பின்னால் எனக்காக ஒரு சிறிய பொருளை விட்டு சென்றிருக்கிறார். லெங்டன் துணுக்குற்று அவளை பார்த்தார். என்ன? ஆனால் எந்த ஓவியம் என்று உனக்கு எப்படி தெரியும்? மடோனா பாறை எதற்கு? அவருக்குத்தான் தெரியும். அவள் வெற்றி பெற்று விட்டதின் புன்னகை ஒன்றை உதிர்த்தாள். நான் 2 புதிர் வார்த்தைகளை விட்டுவிட்டேன் ராபர்ட். 3வதையும் தவறவிட தயாராக இல்லை.